பெற்றோர் பிரதிநிதி ஒருத்தர் தலைவராக இருக்கிறவங்க ஒரு பெண் தான் தலைவராக இருக்கணும். அந்த பெண்ணினுடைய குழந்தை கட்டாயம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கணும். இதனுடைய பதவிக்காலம் 2024 2026. இந்த வருஷம் உங்க குழந்தைங்க படிக்குதுன்னா அடுத்த வருஷமும் உங்க குழந்தைங்க கண்டிப்பா படிக்கணும். அப்ப குறைஞ்சது நம்ம குழந்தைங்க எத்தனாவது இருக்குனுங்க? இந்த வருஷம் 5வது என் பையன் படிக்கிறான். என்னோட மனைவி வந்து இப்ப நிக்கிறாங்க. அவங்க நிக்கலாங்களா? அடுத்த வருஷம் 6வது போயிடுவாங்க. அப்ப 4வது படிக்கிற குழந்தையுடைய தாய் இருக்கிறாங்கன்னா அவங்க 1வது குழந்தை இருந்தாலும் ஓகே. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பெண் தான் தலைவராக இருக்கணும். அதுக்கு எந்த தடையும் இல்லை, ஆணுக்கு கிடையாது, பெண் தலைவர். அவங்க எந்த முறையில் இருந்தாலும் சரி. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு குழந்தையினுடைய அம்மா பெற்றோர் அது எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு தலைவியா தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த எப்படி தெரிவு செய்யறோன்றதையும் சொல்லிடுறேன். அடுத்தது, பெற்றோர் பிரதிநிதி இருவருல இன்னொருத்தர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கணும். அந்த துணைத் தலைவராக வர்றதுக்கு முதல் முன்னுரிமைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த முன்னுரிமை அடிப்படையில் தான் செய்யணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற யாராவது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை, காது கேட்கல, இந்த குழந்தை வாய் பேசாது, இந்த குழந்தைக்கு நடக்கிறது சிரமம் இருக்கு, ஏதோ ஒரு உடல் ஊனம்னு நம்ம முதல்ல சொல்லுவோம். இப்ப என்ன ஆயிடுச்சது, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றாங்க. அந்த குழந்தையினுடைய அம்மா அல்லது அப்பா யார் அந்த கேட்டகரியில நம்ம ஸ்கூல்ல படிக்கிற 330 ஜனநாயக முறை நல்ல கை வைத்து தூக்கமா வைத்து தூக்குங்க.